கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ என்று சொல்லி அங்கு ஒரு கேள்வியோடு இந்த வசனம் முடிகிறதாய் காணப்படுகிறது. நாம் எல்லாரும் அறிந்தபடி நாம் கிரீடங்களை குறித்து தியானித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிதான் இங்கேயும் இந்த வசனம் ஒரு கிரீடத்தை குறித்து சொல்லுகிறது. அதுதான் தலைமுறையின் கிரீடம். அதாவது ஒவ்வொரு தலைமுறையும் நிலைத்திருக்கிற கிரீடத்தை குறித்து, ஒவ்வொரு தலைமுறையாய் அப்படியே பாஸ் பண்ணப்பட்டு வருகிற அந்த கிரீடத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறதாய் காணப்படுகிறது. நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால் தலைமுறை, சந்ததி, சந்தானம் என்று சொல்லி வெவ்வேறு வார்த்தைகளை நம்மளால் பார்க்க முடியும். அந்த 3 வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்தை குறிப்பதை போல தோன்றினாலும் அந்த 3ம் ஒவ்வொரு அதற்கேற்ற உரிய அர்த்தத்தை உடையதாய் காணப்படுகிறது. தலைமுறை என்று நாம் பார்த்தோம் என்றால் அது என்னவென்றால், ஒரு முக்கிய ஜனக்கூட்டம், ஒரு முக்கியமான காரியம் ஒரே கூட்ட நாட்களில் நிறைவேறுகிறது தான் தலைமுறையா இருக்கிறது. அதாவது பெற்றோர் ஒரு தலைமுறையாகவும் பிள்ளைகள் இன்னொரு தலைமுறை என்று வரலாறு அது வர்ணிக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் பெற்றோர் கணவனும் மனைவியும் இணைகிற, அந்த மனுஷனும் மனுஷியும் இணைகிற, அவர்கள் பிறந்து வளர்ந்த காலங்களை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி காரியங்கள் நடந்திருக்கும். உதாரணத்திற்கு என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நாட்களிலே செல்போன் கிடையாது. அப்ப அந்த தலைமுறை வேறு தலைமுறை, அந்த நாட்கள் வேறு நாட்களாய் காணப்படுகிறது. அதே நேரத்திலே என்னுடைய காலங்களிலே செல்போன் இருக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இது இன்னொரு தலைமுறையா அறிவிக்கப்படுகிறது. அப்ப தலைமுறை என்பது ஒரே முக்கியமான நிகழ்வுகள் ஒரு மனுஷனுடைய சந்ததியிலே நடந்திருந்தால் அதுதான் ஒரு தலைமுறை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப பெற்றோர் ஒரு தலைமுறை, பிள்ளைகள் ஒரு தலைமுறை என்றுதான் வேதம் சொல்லுகிறதாயும் காணப்படுகிறது. அதே போல சந்ததி என்று என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் அதுதான் வம்சாவளியை காட்டுகிறது. உதாரணத்திற்கு நீங்க மத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக இயேசு எந்த வழியிலே வந்தார், எந்த வம்சாவளியிலே வந்தார் என்று அங்கு ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கும். அதுதான் சந்ததியை குறிக்கிறதாய் காணப்படுது. பெற்றோர், அவர்களுக்கு முன்பாக இருக்கிற அவர்களுடைய தாத்தா, அதற்கு மேல இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வழிகளை குறிக்கிறது அல்லவா. ஒரே வழியிலே வருகிற ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறதான் சந்ததியாய் காணப்படுகிறது. அதே போல சந்தானம் என்று என்ன என்று நம்ம பார்த்தோம் என்றால் அது பல தலைமுறைகள் இணைந்ததுதான் சந்தானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு குறைந்தது 3-4 தலைமுறைகள் சேர்ந்து 4 காலகட்டங்கள் சேர்ந்ததுதான் சந்தானமாய் இருக்கிறது. அப்ப இந்த 3க்கும் 3 அர்த்தங்களை வேதமும் கொடுக்கிறது, வரலாறும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கிரீடம் தலைமுறை நிலைத்து நிற்குமோ என்று கேள்வியோடு முடிக்கிறது. அந்த வசனம் நிலைத்து நிற்கும் என்றும் சொல்லவில்லை, நிலைத்து நிற்காது என்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த வசனத்தின் முதல் பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, செல்வம் என்றைக்கும் நிலையாது, அங்கு ஒரு முடிவு வந்துருச்சு. எப்பயுமே ஆசீர்வாதம் அல்லது ஆஸ்தி செல்வம் நிலைத்திருக்காது. சில நேரங்கள் அது நிலைத்திருக்கும், சில நேரங்கள் தான் அதை நீங்க இழக்க வேண்டியதா இருக்கும். அங்க ஒரு முடிவு வந்துருச்சு. ஆனா இங்கு 2வது கர்த்தர் கிரீடத்தை குறித்து சொல்லும் போது அது தலைமுறை தோறும் நிலைத்து நிற்குமோ என்று கேள்வியாய் கேட்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு கிரீடமானது அது தலைமுறையாய் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த சந்ததி, அந்த தலைமுறை அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கு. அது அவர்களுடைய கையிலே இருக்கிற காரியமா இருக்கிறது. அது கர்த்தர் முடிவு பண்ணுகிறதல்ல, அல்லது ஏதோ கால சூழ்நிலை முடிவு பண்ணுகிறதல்ல. அந்த மனுஷனுடைய, அந்த சந்ததியுடைய, அந்த தலைமுறையினுடைய நடக்கைப்படிதான் அந்த கிரீடம் நிலைத்திருக்குமா நிலைத்து நிற்காதா என்பதை சொல்ல முடியும். அதனாலதான் தேவன் அதை என்ன சொல்லுகிறார்? நிலைத்து நிற்கும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். காரணம் என்ன? உங்களுடைய ஜீவியத்தின் நடக்கையின்படிதான் அல்லது நிலைத்து நிற்குமா இல்லையா என்பதை முடிவெடுக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்ப நிலைத்து நிற்குமோ என்று நீ சொல்லுகிறான் என்றால் அது என்ன அர்த்தத்தை காட்டுது? எல்லா ஜனத்துக்கும் அவங்க தலைமுறை, அவர்கள் சந்ததியில் காணப்படுகிற அந்த கிரீடம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். உதாரணத்துக்கு அப்சலோமை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையை குறிச்சு பார்க்கும்போது அந்த கிரீடம் நிலைச்சு நிக்கிறதுக்கு என்ன செய்கிறான் என்று நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நிலைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கு ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அப்சலோமினுடைய குமாரர்கள் மரித்து போயிட்டார். அவனுடைய சந்ததி இப்பொழுது கிடையாது. இப்ப அவனுடைய தலைமுறை முடிய போகிறது, அவனுடைய காலங்கள் முடிய போகிறது. இப்ப அவனுடைய பேர் இன்னொரு அவனுடைய சந்ததிக்கு, அவனுடைய சந்தானத்துக்கு வரணும். அது அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணப்படணும். அடுத்த காலத்துக்கு அது கடந்து போக இருக்கணும். அப்பதான் அந்த கிரீடம், அந்த பேர் நிலைச்சு நிற்கும், அந்த அடையாளம் நிலைச்சு நிற்கும். இப்ப அப்சலோமுக்கு குமாரன் இல்லாததுனால அப்சலோம் என்ன செய்யறானா, ராஜாவின் பள்ளத்தாக்குல போய் ஒரு தூணை நிறுத்தி என்ன செய்கிறான், இந்த தூண் என்னுடைய குமாரனுக்கு அடையாளமா இருக்கிறது, இது என் பேரை சுமந்து செல்லும் என்று சொல்லி, என் பேர் இந்த தூண் மூலமாய் நிலைத்து நிற்கும் சொல்லி அவனுடைய பேரை அந்த தூணில எழுதி வைத்து அதற்கு பேர் சூட்டுகிறவனாய் காணப்படும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாஞ்சை. என் பேர் என்னுடைய சந்ததியில இருக்கணும், என் சந்ததி எப்போது நிலைச்சு நிற்கணும், எங்களிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் என் சந்ததிக்கு இருக்கணும். ஏன் இல்லைன்னா நல்ல பணக்காரர்களா இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்க அடுத்து மேன்மேலும் ஐஸ்வர்யத்தை சேர்க்க விருப்பப்பட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஐஸ்வர்யத்தை சேர்க்க விருப்பப்பட மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க சொல்லுவாங்க, என் தலைமுறை என் வாழ்க்கை தானே, நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன், எனக்கு அப்புறம் யார் வாழ போறா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்களை முடித்து விடுறார். ஆனா ஏன் மனுஷன் பொருளை சேர்த்து வைக்கவும் ஜீவனை கொடுத்து ஓடுகிறான் என்றால், என்னிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு பல மடங்கா போகணும், என் தலைமுறையில் இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு அடுத்த தலைமுறைக்கு அது பல மடங்கா போகணும்னு சொல்லிதான் அவர்கள் ஓடுகிறவர்களாய் வேலை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார். அப்ப அது ஒரு மனுஷனுடைய விருப்பமாய் இருக்கிறது. 2வதாக இந்த நிலைத்து நிற்குமோ என்று ஏன் தேவன் கேட்கிறார் என்றால், வேதத்தினை நிலைத்து நின்ற தரிசனத்தையும் இந்த கிரீடத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், நிலை பெறாத கிரீடத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா தலைமுறையிலையும் இந்த கிரீடம் நிலைத்து நின்றதற்கான அடையாளம் கிடையாது. வேதம் அப்படி சொல்லவும் இல்லை. ஏனென்றால் உதாரணத்திற்கு நேபுகாத்நேச்சார் ஒரு ராஜா, அவன் ஒரு மகாராஜா. எப்படி எகிப்து ஒரு பெரிய ராஜ்யமோ அதே போல பாபிலோன் ஒரு பெரிய ராஜ்யம். அகாசுவ ராஜாவை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் 127 நாடுகளுக்கு ராஜா வந்தான். அதே போல பாபிலோனுடைய ராஜ்யம் பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் இருந்த பெரிய ராஜ்யமா இருக்கு. இன்றைக்கு எப்படி அமெரிக்கா, ரஷ்யா, சைனா என்று நாம் சொல்லுகிறோமோ, இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்கா தான் வல்லரசு நாடா இருக்கு. அது நினைச்சா எந்த முடிவும் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க ஹியூமன் ரைட்ஸ்ல போய் இதுதான் முடிவுன்னு சொல்றாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அமெரிக்கா சொல்லுது, நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்கிற தொகையை குறைப்புன்னு சொல்றாங்க. உடனே WHO அதை ஏத்துக்கிறது, UN ஆர்மி அதை ஏத்துக்கிறாங்க. காரணம் என்ன? அமெரிக்கா தான் இப்போதைக்கு இருக்கிற வல்லரசு நாடு. குறிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்திய தேசத்துல கூட பாருங்க, அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்க ரஷ்யாட்ட நீங்க என்ன வாங்கினீங்கன்னா இந்திய தேசத்துக்கு நாங்கள் 500% வரி விதிப்போம். 500%, 100% அல்ல, 500%. அதாவது நீங்க எந்த பொருளை நீங்க இங்க 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் மட்டுமே 500 ரூபாய் நீங்க கட்டணும். 100 ரூபாய் பொருளுக்கு அது கூட 500 ரூபாய் சேர்த்து நீங்க கட்டணும். காரணம் என்ன? அதுதான் அந்த எங்களோட நீங்க இல்லாததுனால உங்களுக்கு போடுறேன். அதைக்கு எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்களா? எதிர்த்து யாராவது எதாவது செய்ய முடிஞ்சிச்சா? இந்திய தேசம் இதன் நிமித்தமாக ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குறத குறைச்சிருக்கு. இப்ப காரணம் என்ன? இப்போதைக்கு அமெரிக்கா தேசம் தான் இருக்கிறதுல பெரிய வல்லரசு தேசமாகவும் மகா தேசமாய் காணப்படுது. நாடு சின்னதான், ஆனா பெரிய தேசம் போல இருக்கிறது.
அதே போல அந்த நாட்களிலே சின்ன நாடு கிடையாது. பாபிலோன் என்பது மகா பெரிய தேசமாய் இருந்தது. அந்த பாபிலோனின் ராஜாவுக்கு கீழ் அநேக ராஜாக்கள் இருந்தாங்க, அநேக மந்திரிகள் இருந்தாங்க. இப்ப நேபுகாத்நேச்சாருடைய விருப்பம் என்ன? அவருக்கு பின்பாக அவருடைய மகன் அந்த ராஜ்யபாரத்தை பார்க்கணும். அதுதான் ஒழுங்கும் சரி, அதுதான் அவனுடைய விருப்பமா இருந்தது. அப்ப அவனுடைய குமாரன் அந்த ராஜ்யபாரத்தை பிடிக்கணும், அதுதான் அவனுக்கு கொடுக்கப்படுறது. அப்படிதான் அவன் வளர்க்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாரு? அவனுடைய தவறான நடவடிக்கையினால கர்த்தர் அந்த கிரீடத்தை அவன் தலையிலிருந்து எடுத்து போட்டார். வசனம் எப்படியா சொல்லுகிறது? தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தானியேல் 5:25 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்பது. அந்த அந்த வார்த்தைக்குரிய விளக்கத்தை அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. மேனே என்பது தேவன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பது நீ தராசினால் நிறுக்கப்பட்டு குறையை காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பது உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றது அர்த்தமாம். யாருக்கு சொல்லப்படுது? நேபுகாத்நேச்சாரனுடைய குமாரனுக்கு சொல்லப்படுது. அவனுக்கு என்ன சொல்றாங்க? நீ உன் தகப்பனுக்கு வந்த கடிந்து கொள்ளுதலே, உன் தகப்பனுக்கு வந்த சிச்சிப்பை பார்த்து கூட நீ திருந்தல. உன் தகப்பன் மிருகத்தை போல மாறினான். காரணம் அவனுக்குள்ள இருந்த மேட்டிமை. அதை கண்டு கூட நீ திருத்தாம நீ உன்னை மேட்டிமைப்படுத்தினபடினால கர்த்தர் என்ன செய்யறாரு? உன்னிடத்தில் இருக்கிற கிரீடத்தை, உன் தலைமுறையாய் வர வேண்டிய கிரீடத்தை எடுத்து அவர்கள் பெர்சியருக்கும், அதாவது அந்த வசனம் சொல்லுகிறபடி அதை நான் தேவனாகிய நான் அதை எடுத்து அதை மேதியருக்கும் பெர்சியருக்கும் நான் பிரிச்சு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். இதே வார்த்தை சாலமோனுடைய நாட்களிலும் நடந்ததை நம்மளால் பார்க்க முடியும். சாலமோன்ட்ட கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்துல அந்த கிரீடத்தை நான் தாவீது நிமித்தமாய் முழுமையா எடுக்காம ஒரு கோத்திரத்தை உனக்கு கொடுத்துட்டு உன் சந்ததி கொடுத்துட்டு மற்ற எல்லா கோத்திரத்தையும் நான் பிரிச்சு கொடுக்க போறேன்னு கர்த்தர் சொல்றேன். காரணம் என்ன? அங்கு அவனுடைய நடக்கை அங்கு தேவனுக்கு பிரியமா இல்லை, தேவனுக்கு ஏற்றபடி இல்லை. அப்ப இங்க நிற்குமோ என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய நடக்கையும் நம்முடைய ஜீவியமும் கர்த்தருக்கு பிரியமாக ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் மாத்திரமே நம்முடைய கிரீடம் தலைமுறையாய் கடந்து போகிறதா இருக்கிறது. அது தலைமுறையாய் கொண்டு வரப்படுகிறதா இருக்கிறது. இங்கு சொல்லப்படுகிற கிரீடம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை கொடுக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லா காரியமும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் தலைமுறைக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அது நம்முடைய நடக்கையில இருக்கிறதாய் காணப்படுகிறது. சரி, இங்க வசனம் சொல்லுகிறது தலைமுறையாய் கொடுக்கப்படுகிற கிரீடம். அப்ப தலைமுறை கிரீடம் என்றால் என்ன, அதற்குள் என்ன காணப்படுகிறது என்று சொல்லி அதை நாம் தியானித்து அந்த தலைமுறையா அந்த கிரீடம் நிக்கணும்னா நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும் என்பதையும் பின்பாக நாம் தியானிப்போமாக. முதலாவதாக இந்த தலைமுறை கிரீடம் என்பது என்றால் என்ன, அந்த தலைமுறை கிரீடத்திற்குள்ளாய் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு குறிப்பை நாம் தியானிப்போமாக. முதலாவதாக இந்த தலைமுறை கிரீடத்திற்குள்ளாய் இருப்பது என்ன, வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இந்த தலைமுறை கிரீடம் என்பது என்ன? அது தேவனுடைய இரக்கத்தை காட்டுகிறது. இது தேவனுடைய இரக்கம் தான் இங்கு கிரீடமாய் வெளிப்படுகிறதை காட்டுகிறது. அங்கு தேவன் என்ன சொல்றாரு? நான் 1000 தலைமுறைக்கு இந்த கிரீடத்தை நான் கொடுப்பேன். 1000 தலைமுறைக்கு அந்த கிரீடம் நிலைத்து நிற்கும். என்ன அர்த்தம்?
1000 தலைமுறை என்னுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் இருப்பார்கள். 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிற தேவனாய் இருப்பேன். ஆனா அந்த 1000 தலைமுறைக்கு இரக்கம் வரணும்னா இந்த தலைமுறை என்ன செய்யணுமா? அந்த 1000 தலைமுறைக்கு அந்த கிரீடம் நிலைச்சு நிக்கணும்னா இந்த தலைமுறை என்ன செய்யணுமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. யார் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ, யார் தேவனிடத்திலே நிலைத்து நிற்கிறார்களோ, யார் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் 1000 தலைமுறைக்கு கிரீடத்தை கொடுக்கிறார். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப இங்க அன்பு கூர்ந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 37வது வசனம் இப்படியா சொல்லுது, அவர் உன் பிதாக்களின் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்குள் அன்பு கூர்ந்தவர்களாய் இருக்கிறோமோ, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் நிலைத்து நிற்கிறதோ, அதுதான் உங்க சந்ததிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் உங்க சந்ததிக்கு தேவனுடைய கிரீடத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அன்பு கூறுதல் ஒழுங்கா இல்லாம, நாம் தேவனிடத்துல வைத்திருக்கிற வைராக்கியம் ஒழுங்கா இல்லாம, நாம் தேவனிடத்துல பாராட்டுகிற அன்பு அது ஒழுங்கா இல்லாம இருந்தா அது என்ன செய்யும்? அந்த கிரீடம் உங்களுடைய தலைமுறையோடு நிறுத்தப்பட்டு போகும். உங்களுடைய தலைமுறையோட முடிந்து போகிறதாய் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் உங்கள் பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டார். தேவன் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், நீங்கள் தேவனிடத்தில் பாராட்டின அன்பை அவர் கனப்படுத்தினபடினால் தேவன் உங்கள் பிள்ளைகளை தெரிந்து. நல்ல உதாரணம், மனுஷனே அப்படிதான் நடக்கிறான். வேதத்துல சொல்றது, தாவீது அவன் ராஜ்யபாரத்துக்கு இப்ப வந்துட்டான். ராஜ்யபாரத்துக்கு வந்துட்டு அவன் சவுல் மரித்து போயிட்டான். அவனுடைய ஆத்ம சிநேகிதன் யோனத்தானும் மரிச்சு போயிட்டான். இப்ப யாருமே அவனுக்கு சத்ருவா இல்லை. உடனே ஜனங்கள்லாம் போய் தாவீதை ராஜாவா நியமிக்கிறாங்க. உடனே அவன் யோர்தானை கடந்து ராஜ்யபாரத்துக்கு வந்து அங்க ஏறி எருசலேம்ல ராஜாவா மாறுறான். ராஜாவா மாறின உடனே அவன் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அவன் கேட்டான், யோனத்தானின் சந்ததியில யாராவது நிலைச்சு நிற்கிறாங்களா? சவுலினுடைய சந்ததியில யாராவது நிலைச்சு நிற்கிறாங்களா? யாராவது இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா? அப்ப அவனிடத்துல வந்து சொல்றாங்க, மேபிபோசேத் என்கிற ஒரு மனுஷன் தப்பானி இருக்கிறான். அவன் சவுலினுடைய சந்ததியும் யோனத்தான் சந்ததியும். உடனே என்ன நடக்குது? தாவீது சொல்றான், நான் அவனை அழைத்து கொண்டு வா, அவனை அழைத்து கொண்டு வர. இப்ப இந்த மேபிபோசேத்துக்குள்ள ஒரு காரியம் வருது. எதற்காய் தாவீது என்னை அழைத்தான்? எதற்காய் என்னை தாவீது அழைத்தான்? என் தகப்பனுக்கு தகப்பனாயிருந்த சவுல் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவன் என்னை கொலை செய்து போட போகிறானோ, யோனத்தானின் நிமித்தமாய் என்னை கொலை செய்து போட போகிறானோ, என் தகப்பன் என் சவுலானவன் அவனை துரத்தி துரத்தி வேட்டையாட நினைத்தானே, துரத்தி துரத்தி அவனை கொலை செய்ய நினைத்தானே, அதனால நானும் கொலை செய்யப்படுவேனோ என்று சொல்லி அவன் பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். அவன் கலங்குகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவன் ராஜா அவனை அழைத்து அவனிடத்துல சொல்றான், நீ என்னுடைய பந்தியிலே என்னிடத்துல உட்கார், நீ என்னோட பந்தியில நீ இரு. அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ என் பந்தியிலே என்னோடு மேசையில உட்காரு. உன்னுடைய செலவுகள் எல்லாவற்றையும், உனக்கு தேவையான பணங்கள் எல்லாத்தையும் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படும் என்று சொல்லுவாங்க. காரணம் என்ன? தாவீது யோனத்தானை நேசித்தபடினால். தாவீது யோனத்தானை நேசித்தபடியினால்
மேபிபோசத்தை அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ராஜ்யத்திலே அவன் உட்காரும்படி செய்கிறான். அவன் யோனத்தானை நேசித்தபடியினால் அவன் அவனுடைய தாத்தாவாகிய சவுல் செய்த அக்கிரமத்தை அவன் மறந்தான். ஆனால் யோனத்தானை அவன் நேசித்தபடியினால் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையே இருந்த அன்பு உறுதிப்பட்டபடியினால் யோனத்தானின் குமாரனாகிய மேபிபோசத்தை அவன் தெரிந்தெடுக்க மேபிபோசத்தை அழைத்து சொல்றான், என்னோடு நீ எப்போ உட்காரலாம், உனக்கு நான் ராஜ்யத்தினுடைய பங்கை கொடுக்கிறேன், ஆகாரத்தின் பங்கை கொடுக்கிறேன், உன்னுடைய செலவுகள் எல்லாம் ராஜ்யபாரத்திலிருந்து சந்திக்கப்படும். யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் தாவீது சாதாரண மனுஷனிடத்துல வச்ச அன்புனால ராஜ்யபாரத்துல இருக்கிற ஆகாரத்தை கொடுக்கவும் ராஜ்யபாரத்திலிருந்து அவனுக்கு செலவு செய்யற அளவுக்கு அவனுக்கு கிருபை கொடுத்தானா, இரக்கம் பாராட்டினானா, கர்த்தர் உங்கள் தலைமுறைக்கு எப்படி இரக்கம் செய்வார், கர்த்தர் உங்கள் தலைமுறைக்கு எப்படியெல்லாம் இரக்கம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, அப்ப உங்க உலகத்தின் பிதாவானவன் உங்களுக்கு இப்படி செய்வான் என்றால் உங்கள் பரம பிதா உங்களை எவ்வளவு நேசிக்கிறார். அப்ப கர்த்தரிடத்துல இருக்கிற நம்முடைய அன்பு ஒழுங்குபடுவதாக, அது சீர்பொருந்துவதாக, நாம சரியா போதும் நம்முடைய சந்ததி அதை சுமந்து சொல்ல. நிறைய பேர் தலைமுறையின் கிரீடம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைங்க கரெக்டா இருந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், என் பிள்ளைகள் அவர்கள் கரெக்டா நடந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நினைக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் சமூகத்துல அடுத்தபடி. அவங்க எப்படி நடக்கிறாங்களோ நடக்கலையோ அது அவங்க காலத்துல, அது அவங்களுடைய பிள்ளைகளைத்தான் பாதிக்க. தேவனை பொறுத்தளவு, வேதத்தை பொறுத்தளவு, உங்கள் பிள்ளை உங்களுடைய சந்ததி கர்த்தருடைய கிரீடத்தை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை நான் பெற வேண்டும் என்றால், சமாதானத்தை பெற வேண்டும் என்றால், நீங்களும் நானும் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல வைத்திருக்கிற அன்பு மேலோக்கி இருக்கிறதா இருக்கணும். அப்படி அன்பு கூறுகிறவர்களா இருந்துட்டோம்னா நம்முடைய சந்ததி தேவனுடைய அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய சந்ததி நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுவார். சில நாட்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அடிக்கடி நான் ஒரு காரியத்தை கேட்டேன். சில ஊழியங்கள் ஊழியங்களை பாத்தீங்கன்னா, அநேக ஊழியங்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பெற்றோர், அதாவது அந்த ஊழியத்தை ஆரம்பித்தவர் அல்லது அந்த ஊழியத்துக்கு அடித்தளம் போட்டவர் பாத்தீங்கன்னா நல்ல வல்லமையா செயல்பட்டவர். அவர் காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஊழியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும், நிறைய இடங்களுக்கு அந்த பேர் பரவி இருந்திருக்கும். நிறைய ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை கர்த்தர் நல்லா பயன்படுத்தியிருப்பார். ஆனா அவங்க காலம் முடிஞ்சு அவங்க மறிச்சு கர்த்தருக்குள்ள எடுத்த பிறகு ஒரு கொஞ்ச காலம் தான் அந்த ஊழியமோ அந்த காரியமோ அந்த பேரும் நிலைச்சு நிற்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நிலா தேய்பிறையில மறைந்து போகிறதோ, கொஞ்சம் கொஞ்சமா போதோ போய் அந்த ஊழியம் எங்கன்னே தெரியாது. அந்த ஊழியம் எங்க தெரியாம பெரும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதற்கு சில ஸ்தாபனம் சில அப்ப எங்களுக்குள்ளாக டேடி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அப்போ அந்த காரியம் எனக்கு நன்மையாய்ப்பட்டது. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எல்லாருக்கும் மேன்மையா இருக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளுகிறார். அவங்க ஒரு விக்கிரகமாகவோ அவங்க ஒரு அடையாளமாய் மாறிவிடக்கூடாதுன்னு சொல்லி, எப்படி மோசேயினுடைய சரீரம் கிடைத்தால் அவனை ஒரு விக்கிரகமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கி விடுவார்களோ என்பதற்காக கர்த்தர் மோசேயின் சரீரத்தை கிடைக்காமல் அவரே அவனை அடக்கம் பண்ணினாரோ அதன்படியாக அவர் நடத்துகிறார். அதற்காக ஒவ்வொரு சந்ததியிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஊழியத்தை எழுப்புகிறார் என்று சொன்னார்.
அதே போல இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் அதே காரியத்தை எனக்கு நினைப்பூட்டினார். ஏன் சில ஊழியர்கள், சில ஜனங்கள், சில சந்ததி அந்த ஆரம்பிச்ச நிலைமையிலேயே அடுத்த சந்ததி கொண்டு போக முடியலன்னா காரணம் என்னன்னா, அந்த சந்ததியினுடைய நடக்கை அப்படியே மாறுகிறது. அந்த சந்ததி அவர்கள் தகப்பனாரோ அல்லது அதை உருவாக்கினவருக்கு இணையாக அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணல, அவர்கள் ஏற்ற வாழ்க்கை வாழல. அதனாலதான் அது அப்படியே ஃபெய்ட் ஆகிக்கொண்டே போகுது. இதுல வேதத்துல அநேக உதாரணங்கள் இருக்கு. அதே போல ஸ்டான்லி ஐயா அவருடைய இன்டர்வியூல கூட இதை சொல்லியிருந்தார். ரீசெண்ட்ல யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ, அதுல அவர் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, நிறைய போதகர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் சந்ததிக்கு அந்த கீயை பாஸ் பண்றாங்க. ஆனா ஏன் அது நிலைச்சு நிக்கலைன்னா, அந்த பிள்ளைகள் அந்த தகப்பன் செய்த சாக்ரிஃபைஸ், அவங்க எவ்வளவு இழந்தாங்களோ, எவ்வளவு காத்திருந்தாங்களோ, அதே காத்திருப்பும் இழப்பும் இவர்களிடத்துல இல்லாததுனால அது ஃபெய்ட் ஆகுறது என்று சொல்ற. அதே போலதான் நம்முடைய கிரீடம் தலைமுறை தலைமுறை நிலைத்து நிக்கணும்னா, உங்க ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை நிலைச்சு நிக்கணும்னா, அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அன்பு முதலாவது நிலைத்து நிற்கும். அந்த அன்பு என்பது என்னங்க? எது தேவனுடைய அன்பை நிர்ணயிக்குதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசம்னா, எது நம்முடைய அன்பை நிர்ணயிக்குது, நாம் கர்த்தரை எவ்வளவுக்கு நேசிக்கிறோம் என்பது எது அடையாளமா? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. அன்பு கூறுதல் என்பது என்ன தெரியுமா? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கற்பனைகள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வரைமுறையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? கர்த்தர் உங்களிடத்துல பேசி, என் மகளே மகளே இப்படி வாழு, இப்படி வாழ்ந்தாதான் நீ என்னிடத்தில் நிலைத்து நிற்பாய் என்ற ஒரு கற்பனையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அதை கை கொண்டால் மாத்திரமே நாம் தேவனிடத்தில் நிலைச்சு நிற்க முடியும். நான் கர்த்தரிடத்துல அன்பாய் இருக்கிறேன், கர்த்தரிடத்துல அன்பாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் இருந்தா, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தா, அது நாம் கர்த்தரை நேசிப்பதற்கு அர்த்தமே கிடையாது. அது நாம் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கல, சும்மா ஒரு பேருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்படி பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்களோ அதே போல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார் தேவனிடத்துல அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நம்முடைய ஜீவியம் நம்முடைய தலைமுறைக்கு அந்த கிரீடத்தை கொண்டு செல்கிறதா இருக்கிறதா? நாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதா இருக்கிறோமா? நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நேசிக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பையும் வழிநடத்துதலையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமா? அப்ப முதலாவது அந்த கிரீடத்துல என்ன இருக்கிறது? அதுதான் இரக்கம். தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் வைக்கிற இரக்கம். அந்த இரக்கம் தலைமுறை தலைமுறையா போகணும்னா நாம் தேவனிடத்துல அன்பு கூறணும், நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இரண்டாவதாக தலைமுறை கிரீடம் என்பது என்ன? வசனம் சொல்லுகிறது பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்தில் என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். இரண்டாவதாக தலைமுறையின் கிரீடம் என்பது என்ன? அதுதான் தேவனுடைய விலகாத கிருபை. முதலாவது இருக்கிறது தேவனுடைய இரக்கம். இரண்டாவது தலைமுறையின் கிரீடம் என்பது அதுதான் விலகாத கிருபையை காட்டுது. அது உங்கள் சந்ததியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை விட்டு மாறாத கிருபையாய் இருக்கிறது.
அவனிடத்துல நான் கிருபையா இருக்க இஷ்டம் கொள்கிறேனோ அவனுக்கு நான் கிருபை அளிக்கிறேன். அப்ப கர்த்தர் நினைச்சா உங்க மேல இருக்கிற கிருபை உங்க பிள்ளைகளுக்கும் போகும். உங்களிடத்துல இருக்கிற கிருபை உங்க சந்ததிக்கும் போகும். உங்களிடத்துல இருக்கிற இரக்கம் உங்கள் சந்ததிக்கும் கடந்து போகும். அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, விலகாத கிருபை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறார், என்ன தயை பாராட்டி இருக்கிறார், எந்த கிருபை உங்க ஜீவியத்துல இருக்கு, அது அப்படியே உங்களுக்கு சந்ததிக்கு கடந்து போகிறதா இருக்கிறது. அதுதான் தலைமுறையின் கிரீடம். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, சவுலினிடத்திலிருந்து விலக்கினது போல நான் விலக்க மாட்டேன். அப்ப சவுலுக்கு நடந்தது என்ன? சவுலை விட்டு விலகினது போல என்று கர்த்தர் சொல்றான்னா சவுலுக்கு நடந்த காரியம் என்ன? வசனம் சொல்லுகிறது 3 காரியத்தை பார்ப்போம். 2 காரியத்தை பார்ப்போம். அவன் சவுலை குறித்து அநேக காரியங்கள் வேதம் சொல்லுங்க. ஆனா குறிப்பா அந்த கிரீடத்துக்கு ஒத்த மாதிரி 2 காரியத்தை நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இங்கு சவுலினுடைய கிருபை விலக காரணம் என்ன? சவுலினுடைய கிருபை என்னவாய் போனதா? அது புறக்கணிக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டு போனதா? அது புறக்கணிக்கப்பட்ட கிருபையாய் மாறி போனது. இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அவங்க சவுல இருந்துதான் ராஜா வேணும், சவுலதான் ராஜாவா மாத்தணும்லாம் சொல்லல. அவங்க கேட்டது எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அது கர்த்தருக்கு பிடிக்கல. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பி கேட்கறதுனால கர்த்தர் ஒரு ராஜாவை கொண்டு வந்தார். அவங்க சவுலெல்லாம் சூஸ் பண்ணல, கர்த்தர் தான் சவுலை சூஸ் பண்ணுகிறான். அவனுக்கு முன்னந்தொடையினுடைய அந்த மாட்டனுடைய முன்னந்தொடையினுடைய அந்த கரியை அவனுக்கு கொடுத்து அவனை விசேஷமான மனுஷனாய் மாற்றுகிறான். அவனை கழுதையை தேட வந்த அவனை அபிஷேகிச்சு தீர்க்கதரிசியா மாத்தி ராஜாவாய் மாத்தி கிரீடத்தை அவனுக்கு சூட்டுகிறார். இப்ப சவுல் ராஜாவா மாறிட்டான். அவனுக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த கிரீடம் என்னவா மாறி போச்சு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னவா மாறி போச்சு? அவன் புறக்கணிச்சவனின் அவனுடைய கிரீடமும் புறக்கணிக்கப்பட்டு போயிடுச்சு. அவன் கிரீடம் நிலைச்சு நிக்கல. அவன் கிரீடம் அவன் ராஜ்யவார நிலைச்சு நிக்கல. ஆக்சுவலா இஸ்ரவேலின் ராஜாவா யார் வந்திருக்கணும்? யோனத்தான் தான் இஸ்ரவேலின் ராஜாவா வந்திருக்கணும். யோனத்தானுக்கு தான் தகுதி இருக்கிறது கணக்கின்படி பார்த்தா. ஆனா கிரீடம் யோனத்தானுக்கு போகாம தாவீதுக்கு போயிருச்சு. காரணம் என்ன? சவுலின் மீது இருந்த கிருபை விலகிருச்சு. நம்முடைய சந்ததிக்கு அந்த கிருபை வரணும்னா நமக்குள்ளா இருக்கிற கிருபை ஒரு நாளும் விலகி போயிடக்கூடாது. முதலாவது நமக்குள்ளா இருக்கிற அன்பு விலகி போயிடக்கூடாது. 2வது கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கும் கர்த்தருக்கு கொடுத்த நம்மளுக்கு நாம் பெற்றுக்கொண்ட கிருபை ஒரு நாளும் விலகி போயிடக்கூடாது. கிருபை விலகி போவதற்கான காரணம் என்ன? கிருபை விலகி போவதற்காக சவுலினிடத்தில் இருந்த காரணம் என்ன? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உன்னை புறக்கணிக்கிறார். நாம் கர்த்தர் வார்த்தையை புறக்கணிச்சோன்னா அவர் நம்மளிடத்துல வைத்திருக்கிற கிருபையை புறக்கணித்து போடுவார். சவுலை குறிச்சு பாருங்க, அவன் கோத்திரம் இருக்கிறதுல சின்ன கோத்திரம். அவன் அந்த சின்ன கோத்திரத்துல அவன் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம். இப்ப இன்னொரு உதாரணம் சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எங்கேயோ ஒரு ஊர்ல சின்ன கிராமத்துல, அந்த சின்ன கிராமத்துல ஒரு குடிசை வீட்டுல இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கிட்டு பிரதம மந்திரியா மாத்தினா எப்படி இருக்குமோ அதே போலதான் ஏதோ ஒரு கோத்திரத்துல இருக்கிற சின்ன மனுஷனை தான் தூக்கிட்டு ராஜாவாய் மாத்தினார். அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது அவனுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கிருபை அவனை தகுதிப்படுத்தினது. ஆனா அவன் கிருபை இழந்து போக காரணம் என்ன? அவன் மீண்டும் அதே குடிசைக்கு போக காரணம் என்ன?
அவன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சான். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏத்துக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆசீர்வாதமான வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எப்போதும் ஆசீர்வாதமா தான் பேசுவார்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்பது என்ன தெரியுமா? அது ஒரு உளி கல்லை உருவாக்குகிறது போல உங்களை உருவாக்கும். ஒரு உளி சுத்தியிலும் உளியும் ஒரு கல்லை சிற்பமாய் மாற்றுகிறது போல அது உங்களை உருவாக்குகிறதா இருக்கிறது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத காரியங்களை வெட்டி போடுகிறதா இருக்கிறது, தேவையில்லாத காரியங்களை துண்டித்து போடுகிறதா இருக்கிறது. எச்சரிக்கப்பட வேண்டிய இடத்துல உங்களை எச்சரிக்கிறதா இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறதாய் காணப்படுகிறது. வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா காயினும் ஆபேலை குறிச்சு பாத்தீங்கன்னா காயினை கர்த்தர் எச்சரிச்சு விட்டாரு. நீ ஒழுங்கா இருந்தா ஏன் உன் காணிக்கையை நான் அங்கீகரிக்கல. இப்ப காயின் என்ன செஞ்சிருக்கணும்? கிருபையா எச்சரிச்சு விட்டுட்டாரே கர்த்தரு. அப்ப காயின் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துக்கணும். ஆனா காயின் என்ன செய்யறான்? ஆபேலை கொன்று போடும். இப்ப என்ன நடக்குது? காயின் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தவன், வசனம் சொல்லுது, தேவனே சொல்றாரு பாருங்க, நீ இரத்த பழி வாங்கினதுனால உன் நிமித்தமாய் உன் நிலம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தமாய் நீ பாவம் செய்தபடியினால நீ நிலத்தை பயிரிடும் போது, அதாவது வசனம் சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் 4:11 சொல்லுது, உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியின் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். நீ நிலத்தில் பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைந்து திரிகிறவனாயிரும். என்ன அர்த்தம்? ஆசீர்வாதமா இருந்தவன், கிருபை பெற்றுக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப கிருபையை இழந்து போயிட்டான். அப்ப நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய கிருபை மாறணும். அவர்களும் ராஜாவை போல ராஜரீக வாழ்க்கை வாழணும். ராஜாவை போல ராஜரீக ஜீவியத்தை செய்யணும்னா நாம கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்க கூடாது. நாம் தேவ வார்த்தையில சரியா இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து எச்சரிக்கிறாரா? அந்த எச்சரிக்கையை நீங்கள் அலட்சியமாய் எண்ணாதிருங்கள். உங்களுக்கு வருகிற சிச்சையை நீங்க அலட்சியமாய் எண்ணாதிருங்க. ஏனென்றால் அந்த சிச்சை உங்களுக்காய் கர்த்தர் கொடுக்கிறதல்ல, அதன் மூலமாய் நீங்கள் திருந்தி உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுக்கிறார். நீங்க அதை அலட்சியப்படுத்தும் போது அது உங்களுடைய சந்ததியை கர்த்தர் அலட்சியப்படுத்துவார். உங்கள் சந்ததிக்கு அந்த கிரீடம் கொண்டு போகப்படாது. சவுலினுடைய கிருபை விலகி போவதற்கு காரணம் அவன் தேவ வார்த்தையை புறக்கணித்தான். கர்த்தர் வார்த்தைக்கு இடம் கொடுங்க. அவருடைய வார்த்தையினால் நாம் உருவாக்கப்படுவோமாக. அவருடைய வார்த்தையினால் நாம் சீர்பொருந்துவோமாக. நம்முடைய ஜீவியம் அவருக்கு ஏற்ற ஜீவியமாய் வாழ கர்த்தருக்கு கொடுக்கிற வார்த்தையில நிலைச்சு நிற்போம். இரண்டாவது, சவுலுடைய கிருபை விலகி போக காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, கிருபை அவனை விட்டு விலகி போயிடுச்சு என்பதற்கு அடையாளம் என்ன? ஒன்னு, புறக்கணிக்கப்பட்டான். இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது. கிருபை விலகுகிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவி நம்மளை விட்டு விலகுகிறதை காட்டுகிறது. தேவனுடைய ஆவி என்ன செய்யும்? தேவனுடைய ஆவி ஒரு மனுஷன் இடத்துல இருந்த என்ன நடக்கும்? வேதம் சொல்லுதல்லவா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க முதலாவது பலன் கொள்ளுவீர்கள். உங்களுடைய பயங்கள் நீக்கப்படும். நீங்கள் ராஜாவை போல பலன் கொண்டு நடப்பீங்க. இரண்டாவது, அவர் உங்களுக்கு நான் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார்.
சொன்னா என்ன அர்த்தம்? அது பரிசுத்த ஆனவர் உங்களுக்கு நீங்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை இருக்கல்லவா, அவர் வார்த்தையில நிலைச்சு நிற்கும்படி கர்த்தர் சொல்றவா, அந்த வார்த்தையெல்லாம் நினைப்பூட்டுவார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது சொல்லுவாரு, கர்த்தர் உனக்கு இதைத்தான வாக்கு தத்தமா கொடுத்தார், நீ இந்த காரியத்தை கர்த்தர் சமூகத்துல பொருத்தனை பண்ணலவா, அந்த பொருத்தனை நிலைச்சு நில், கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் நிலைச்சுன்னு கர்த்தர் எச்சரிப்பை கொடுப்பார். மூன்றாவதாக கர்த்தருடைய ஆவி என்ன செய்யுமா, உன்னை சகல சத்தியத்திலும் நடத்துவார். நீங்க நடக்க வேண்டிய வழியிலே அவர் உங்களை செம்மையாய் நடத்துவார். இது சவுலை விட்டு விலகி போயிருச்சு. ஒண்ணு, அவனுக்குள்ள இருந்த ராஜாவின் பலம் போயிருச்சு. ரெண்டாவது, அவனுக்குள்ள இருந்த எச்சரிப்பின் சத்தம் விலகி போயிருச்சு. மூணாவது, அவன் நடக்க வேண்டிய வழி விலகி போயிருச்சு. அதனாலதான் அவன் ராஜாவை இருந்து சின்னவனாகிய தாவீதை துரத்தினான். ஏன்னா பலன், அவன் பலன் பெரிய பலன், அது குன்று போயிடுச்சு. இப்ப சின்ன பையன் பலனோட சண்டை போடுறான். ரெண்டாவது, அவன் வழி விலகி போகும்போது அங்க எச்சரிப்பு சத்தம் வரல. அவன் குறிகாரர்கிட்ட போய் சாமுவேலின் ஆவியை எழுப்ப போகும்போது அங்க எச்சரிப்பின் சத்தம் வரல, தேவ வார்த்தை வரல. ஊரின் துப்பிம வச்சு கேட்கிற தேவ வார்த்தை வரல. மூன்றாவதாக, அவன் நடக்கைய கர்த்தர் சீர்படுத்தல. அவன் தாவீத ராஜாவா இருந்து ராஜரீகம் பண்றதை விட்டுட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதை விட்டுட்டு, சவுல் எங்கெல்லாம் போறானோ அங்க அவனை பின்தொடர்ந்துகிட்டே போறது. ஒரு வேவுகாரில் வச்சு அவனை பின்தொடர்ந்துகிட்டே போ. ராஜாவா இருக்க வேண்டியவன் இப்ப சவுல தாவீதை பின்தொடர்ந்து போகிறவனா இருக்கிறான். இதுதான் அவனுடைய ஆவி அவனை விட்டு எடுபட்டு போனது. அவன் காரணம் என்ன? ஏன் கர்த்தருடைய ஆவி எடுக்கப்பட்டு போச்சா? வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது மாத்திரமல்ல, அவன் தேவனிடத்துல பலி செலுத்தினான். அவன் தேவனிடத்துல பலி செலுத்தினான். பலி செலுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? அவன் தேவனிடத்துல எப்படிப்பட்ட பலி செலுத்தினா, கீழ்ப்படியாத பலியை செலுத்தினான். கீழ்ப்படியாத பலி, தன்னை மேன்மைப்படுத்தினான். கர்த்தர் சொன்னாரு, 7 நாள் நீ காத்திருப்பா, நான் வருவேன், வந்து பலி செலுத்துவேன் கர்த்தர் சொன்னான். ஆனா அவன் கீழ்ப்படியல. அவன் சொன்ன, நான் தான் ராஜா, என்னிடத்துல எல்லா தகுதியும் இருக்கு, என்ன ராஜாவா மாற்றிட்டாரு, என்கிட்ட அபிஷேகம் இருக்கு, கர்த்தருடைய ஆவி இருக்கு, நான் பலி செலுத்துறேன். அவனுக்கு நியமிக்கப்படாத காரியத்துல தன்னை மேட்டிமைப்படுத்தினான், தன்னை மேலோங்கினான். அப்ப கர்த்தருடைய ஆவி நம்மளை விட்டு விலகி போக கூடாதுன்னா நாம் கர்த்தருக்குள் தாழ்த்துகிறவராய் இருக்கோம். நீங்க கர்த்தருக்குள் தாழ்த்தி வாழ பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவி உங்களுடைய சந்ததிக்கு போகும். எலியாவின் இடத்துல இருந்த கர்த்தருடைய ஆவி, எலிசாவை கர்த்தர் எலியாவுக்கு சந்ததியா கொடுத்தாரு, அது எலிசாவுக்கு பரவினது, எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் மாறினது. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி உங்க பிள்ளைகள் பெறணுமா, அது உங்களிடத்துல இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு எப்ப போகும் தெரியுமா? நீங்க கர்த்தருக்குள்ளாய் தாழ்த்தும் போது, நீங்க கர்த்தருக்குள்ளாய் மனத்தாழ்மையாய் இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்குள்ளாய் தாழ்த்தும் பொழுது, நாம் கர்த்தருக்குள்ளாய் உருவாக்கப்படும் பொழுது, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொடுவார். இப்ப இந்த வசனத்தை கேட்கும் போது நமக்கு தோணும், நாம நிறைய நேரம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து குற்றம் சாட்டுறோம். நல்ல பைபிள் படிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, சபைக்கு வர்றது இல்ல, கர்த்தருக்குள்ள வாழ்றது இல்ல, இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் ஞானஸ்தானம் பெறலன்னு சொல்றோம். ஆனா என்ன தெரியுமா? அவர்கள் அப்படி வாழ்றதுக்கு பெற்றோர் தான் காரணம். அவர்கள் அப்படி வாழ்றதுக்கு பெற்றோர் தான் காரணம். இதை சொல்லும் பொழுது என் கண்ணு முன்னாடி இங்க நடந்த, நான் பார்த்த ஒரு அனுபவத்தை நான் ஏற்கனவே பகிர்ந்திருக்கேன் என்று நினைக்கிறேன். நடந்த காரியத்தை நான் சொல்றேன். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு அவங்க வயசு ரொம்ப ஆயிடுச்சு. வயசு ரொம்ப ஆனதுனால ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா பொண்ணு இருக்கு, பையன் வேணும்னு அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். ரொம்ப வயசு, சாரி பையன், பிள்ளைகளே கிடையாது. அது ரொம்ப வயசும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரொம்ப ஜோமணி, அவங்க நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க, ஒண்ணு நடக்கல. அதுக்கப்புறம் கர்த்தர் வார்த்தையை கேள்விப்பட்டிருக்காங்க. கர்த்தர் வார்த்தையை கேள்விப்பட்டு ரொம்ப ஜோமணி இருக்கிறாங்க, ரொம்ப நாள் ஜோமணி இருக்காங்க. கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். இப்ப இந்த ஐயா, இந்த மனுஷனுக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு குமாரனை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ஒரு மகளையும் கொடுத்தார். இப்ப இந்த குமாரனை கொடுத்த உடனே இவங்களுக்கு என்ன ஆயிருச்சுன்னா, இது கர்த்தரால் கொடுத்த குமாரன்.
நம்ம தவம் இருந்து பெற்ற குமாரன், அதனால இவனை அடிக்க கூடாது, இவனை இப்படி எல்லாம் வளர்க்க கூடாதுன்னு சொல்லி அவங்க விருப்பத்தின்படி வளர்த்தாங்க. இப்படியே வளர்த்துட்டு போனதுனால என்ன நடந்துச்சு? காலங்கள் போக ஆரம்பிச்சிச்சு. சிறு பிள்ளையா இருந்தவன் வாலிபனா மாறின உடனே அவன் வாழ்க்கை வித்தியாசமான பாதையில போவார். அப்போ கூட சபை போதகர் கூப்பிட்டு சொன்னாரு, கூட இருக்கிற விசுவாசி சொன்னாங்க, உங்க பிள்ளைகளை கண்டிச்சு வைங்க, நீங்க அன்பா நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களை தவறான வழியில உற்றாதீங்கன்னு சொல்லி எச்சரிச்சாங்க. எத்தனையோ முறை எச்சரிச்சாங்க. இவர்களும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இவங்க எங்களுக்கு தொழில் இருக்கு, எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சபைக்கு வர்றதையும் விட்டுட்டாங்க. அந்த மகன் மட்டும்தான் சபைக்கு வரும், அந்த கணவன் மனைவி சபைக்கு வர மாட்டாங்க. பிள்ளையும் அதை பார்த்துட்டு சபைக்கு வரல. இவங்க சபைக்கு வராததுனால என்னதான் போதகர் அந்த பிள்ளையை கண்டிச்சாலும் அந்த பிள்ளை சபைக்கு வர்றதும் கிடையாது, எல்லாத்தையும் நிப்பாட்டிருச்சு. காலம் அப்படியே உருண்டோடினது. அந்த பையன்கிட்ட நானும் கான்டாக்ட் இருந்துச்சு. யூத் மீட்டிங்க்கு நான் கூட்டு போயிருந்தோம். அங்கேயும் நான் வேதத்தை வசனத்தை வாசித்தோம், அவனுக்கு பைபிள் வாசிக்க சொல்லி கொடுத்தேன். நல்ல உறுதியா வந்தான். அந்த 3 நாள் திரும்ப அவங்க நண்பர்களை பார்த்தோன்னா திரும்ப அதே பழைய வாழ்க்கைக்கு போனான். நல்ல தண்ணி அடிக்க ஆரம்பித்தான், தவறான வழக்கங்களுக்கு போனான், படிப்பை நிறுத்தினான், அதுக்கப்புறம் தவறான காரியங்களுக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தான். அப்படியே போய் அவன் விருப்பத்தின்படி இளம் வயதிலேயே ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். வீட்டை எதிர்த்துட்டு அவன் விருப்பத்தின்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப என்ன நடந்தது? அப்படியே காலம் போனது. அவன் நல்ல கத்தரை விட்டு ரொம்ப விலகி போய் அவன் கிறிஸ்தவத்துக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லாம அவன் பழக்கங்கள் நடவடிக்கை எல்லாம் மாறிச்சு. கடைசியா கல்யாணம் பண்ணதும் டிவோர்ஸ் ஆகுற நிலைமைக்கு போயிருச்சு. டிவோர்ஸ் ஆகி அந்த பொண்ணு விலகி போயிடுச்சு. அப்படியே காலம் போனது. திடீர்னு இந்த வருஷம்தான், இந்த வருஷத்தின் நடுப்பகுதியில தான் காலையில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது டிரைவரா இருக்கிறவன் ஏதோ தூக்கத்துல எப்படியோ போய் ஏதோ மரத்துல விட்டு அந்த இடத்துல மரித்து போனான். அப்ப யோசிச்சு பாருங்க, தகப்பன் உயிரோடு இருக்கிறான், புள்ள அவனுக்கு பின்னாடி பிறந்த புள்ள உயிரோடு இருக்கு, மனைவி அதாவது தாய் உயிரோடு இருக்கிறான், அவன் கல்யாணம் பண்ண விரும்பின ஸ்திரீ உயிரோடு இருக்கான். ஆனா இவன் மரித்து போயிட்டான். காரணம் என்ன? அவனை வளர்க்க வேண்டிய, அவனுக்கு வர வேண்டிய கிருபையையும் இரக்கத்தையும் இந்த தகப்பனும் தாயுமே மாற்றிவிட்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் எப்படிதான் இருந்தாலும் சரி, நம்மளிடத்துல இரக்கம் இருக்கும் என்றால், கர்த்தர் நம்மளிடத்தில் மேல வைத்திருக்கிற கிருபை இருக்கும் என்றால், அவர்களை கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாய் தொடுவார். அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் சீர்பொருந்த வைப்பார். அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் கூட்டு வருவார். ஏதோ சொல்லுது பாருங்க. நாம் வாசித்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். யாருக்கு? தாவீதின் குமாரனாகிய சாலமோனுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் அவனை மனுஷனின் மிலாற்றினாலும் மனுஷர்களுடைய அடியினாலும் தண்டிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்துல நீங்க வைத்திருக்கிற கிருபை, கர்த்தரிடத்துல நீங்க பெற்றுக்கொண்ட கிருபை சரியா இருந்துச்சுன்னா, நாம் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்காம இருந்தோம்னா, நம்முடைய பிள்ளைகள் வழிவிலகியே போனாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு பிதாவா இருந்து திருப்பி கொண்டு வருவார். அவர்கள் அக்கிரமக்காரர்களாய் மாறி போனாலும் சரி, கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வருவார். அவர்களுக்கு மிலாறு வேண்டுமா? மிலாரை கொடுத்து கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். மிலாறுனா என்னது? ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். மிலாறு என்பது பிரம்பு குச்சி. அது அடிச்சாலும் உடையாது. ஆனா தழும்பும் கீறலும் வந்துச்சுன்னா சதைய பிச்சுக்கிட்டு அது வரும். அதுதான் மிலாறு. அவர்களுக்கு தேவையான சிக்ஷையை கொடுத்து கர்த்தரே திரும்பி கொண்டு வர வைப்பார். கர்த்தர் இடத்துல அவங்க திரும்பி வருவாங்க. மனுஷர்கள் கொடுக்கிற அடியில அவங்களை கொடுத்து அவரே சிக்ஷை கொடுத்து கர்த்தரை கொண்டு வருவார். ஆனா அதுக்கு நாம கர்த்தருக்குள் சரியா இருக்கிறோம். நாம கிருபை பெற்றவங்களாய் இருக்கிறோம். நாம கிருபை பெற்றவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சினா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பிள்ளைகளும் கிருபை பெற்றவர்களாய் மாறிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர்களும் அவர்கள் சந்ததியா மாறிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:16 சொல்லுது பாருங்க, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் உனக்கு முன்பாய் சிறப்பட்டிருக்கும், உன் ராஜஸ்தானம் இன்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்கிறார் என்று சொன்னார்.
வார்த்தையில முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு முன் ஸ்திரப்பட்டிருக்கும். உன் வீடு, உங்கள் வீடு, உங்களுடைய ராஜ்யம் உங்களுக்கு முன்பாய் ஒழுங்கா இருக்கும். உங்க குடும்பம் உங்களுக்கு முன்பாய் கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாய் இருக்கும். உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள், அவர்கள் என்னதான் விலகி போனாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் அவர்களை திரும்ப கொண்டு வருவார். வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தேவ பிள்ளைகளை அப்படிதான் கர்த்தர் செய்தார். நிறைய தேவ பிள்ளைகளை அவர்களை திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் அந்நிய தேசத்திலே 4 தலைமுறையில் இருப்பார்கள். ஆனா அவர்களை அந்த தலைமுறையை நான் மீண்டும் இங்கு கொண்டு வருவேன். அவர்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொண்டு. காரணம் என்ன தெரியுமா? அதற்கு இஸ்ரவேலர்களுக்கு கானான் கிடைச்சது காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு கானான் கிடைச்சது காரணம் ஆபிரகாம். இஸ்ரவேலுக்கு கானான் கிடைச்ச காரணம் ஈசாக்கு கிடையாது, யாக்கோபு கிடையாது, ஆபிரகாம். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் என்ன செஞ்சான்? லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வருது. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, லோத்துவின் ஆட்டுக்காரர்களுக்கும் ஆபிரகாமின் ஆட்டுக்காரர்களுக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் சொல்றான், லோத்துவை பார்த்து சொல்றான், உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே உனக்குரியதான், நீ எந்த இடத்துக்கு போகணுமோ போ. அவன் என்ன கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, நீ என்னை விட்டு விலகி போனா போ, நான் கர்த்தர் சொல்ற பாதையில தான் போவேன்னு சொன்னான். உடனே லோத்து எட்டி பார்த்தான், சமபூமியை பார்த்தான், அங்க இருந்த சோதம் குமராவை பார்த்தான். அங்க சோதம் குமரா நன்மையா இருக்குன்னு பார்த்து அவன் போயிட்டான். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்றாரு, உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். வடக்கை பார், தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ நடந்து திரிகிற எல்லா இடங்களும் உன் சந்ததி அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார். நீ உலாவி தெரிகிற பரதேசியா அலைகிற இடம் எல்லாம் உன் சந்ததியின் தேசமாய் மாறும். கானான் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது யாக்கோபின் நிமித்தமாகவோ ஈசாக்கின் நிமித்தமாக அல்ல, அவர்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் நிமித்தமாய். அதுதாங்க தலைமுறையின் கிரீடம். தலைமுறையின் கிரீடம் என்பது உங்கள் குமாரனோடு நிற்பதல்ல, உங்கள் பிள்ளைகளோடு நிற்பதல்ல, உங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு போகும். நீங்க அலைந்து திரிகிற இடத்துல அவர்கள் சுதந்திரிப்பாங்க. நீங்க அலைந்து திரிகிற இடத்துல அவர்கள் ராஜாக்களாயிருப்பார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? அதுக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்கு ஏற்ற ஜீவியம் வாழணும். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சிடக்கூடாது. நாம் கர்த்தருடைய ஆவி நமக்குள் நிலைச்சு நிற்கிற ஜீவிய நமக்குள்ள இருக்கும். நாமளே பலி செலுத்துகிற, மேன்மை பாராட்டுகிற அனுபவம் நமக்குள் ஒருபோது வந்துடக்கூடாது. நாம சரியாயிட்டா நம்முடைய சந்ததி சரியாகும். உலகத்துல சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். அப்படின்னா என்னன்னா, முதல்ல நீ கோணல் வந்துருச்சுன்னா, ஒரு கட்டடத்திலயோ ஒரு பாதையிலோ கோணல் வந்துருச்சுன்னா, அது கடைசி வரைக்கும் கோணல்ல தான் இருக்கு, இடிச்சு கட்டுற வரைக்கும். காரணம் என்ன? அந்த முதல்ல வைக்கிற கல், அந்த மூலக்கல் இருக்குதான், அந்த கல்லு பாத்தீங்கன்னா நிலைச்சு நிற்கும். அது கோணலா இருந்துச்சுன்னா முழுசும் கோணலாயிரும். அப்ப அதே போலதான் நாம் சரியா இருந்தால் நம்முடைய சந்ததி சரியாயிருக்கும். நம்முடைய சந்ததிக்கு அந்த கிரீடம் போகும். நம்முடைய சந்ததி அது உருவாக்கப்படும். நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுக்கும். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது, அந்த கிரீடம் போகணும்னா நாம் எப்படி இருக்கணும்? கடைசியா ஒரே ஒரு குறிப்பை பார்த்து நாம ஜெபிப்போம். நாம அன்பா இருக்கணும். நாம் கர்த்தருடைய அன்புல நிலைச்சு நிக்கணும், வார்த்தையில நிலைச்சு நிக்கணும், கிருபையில ஆவியில நிலைச்சு நிக்கணும் என்று பார்த்தோம். அதே நேரத்துல நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நிலைச்சு நிக்க வைக்கணும்? நம்முடைய பிள்ளைகள் எதுல உறுதியா இருக்கணும் தெரியுமா? அதுவும் நம்மளிடத்துல கொடுக்கப்பட்ட கடமை தான். அது என்னவா? வசனம் சொல்லுது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும்
உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கிறது. உங்களில் தலைமுறையாய் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, நான் உன்னிடத்துல பண்ணின உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா மாறும். எப்ப மாறும்? உன் பிள்ளைகளை நீ விருத்த சேதனம் பண்ணும்போது. இந்த விருத்த சேதனம் என்பது என்ன? சரீர பிரகாரமான விருத்த சேதத்தை குறித்து வசனம் சொல்லல. புதிய ஏற்பாட்டுல நாள்கிற நமக்கு வசனம் சொல்லுது. ரோமர் 2:28 சொல்லுது பாருங்க. ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில், அதாவது இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். நம்முடைய இருதயம், நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நாம் விருத்த சேதனம் உள்ள இருதயமாய் நாம் மாற்றணும். நம்முடைய பிள்ளைகளின் இருதயம் எப்படி இருக்கணுமா? அது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயமாய் இருக்கணும். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் என்பது என்ன? வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவனை குறித்ததான புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கணும். இதை சொல்லும் பொழுது, நான் சிறு வயதுல இருக்கும்போது, நான் வாலிபனாய் மாறினதுக்கு அப்புறம் டேடியும் மம்மியும் சொன்ன ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது என்னன்னா, நாங்கள் சின்ன பிள்ளைகள் ரொம்ப சேட்டை செய்வோம். அமைதியா இருப்போம், வசனங்கள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆனா அதே நேரத்துல சேட்டையும் அதிகமா இருக்கும் எங்கிட்ட. அதனால என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நைட்டு நாங்க தூங்கும் போது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாள் நைட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது அவங்க நினைவுக்கு வரும்போதெல்லாம் கையை வச்சு ஜெபம் பண்ணி நைட்டு நாங்க படுத்து நாங்க தூங்கிடுவோம். ஆனா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிப்பாங்க. அதனாலதான் கர்த்தர் தம்முடைய கிருபையினால, எங்க பலத்தினாலும் எங்க நீதியினால அல்ல, கர்த்தர் தம்முடைய கிருபையினால இன்றைக்கு ஊழியத்திலும் அவர் வார்த்தையில் நிலைத்து நிற்க பண்ணியிருக்கிறார். இன்னும் நிலைத்து நிற்க வேண்டியது அவசியமா இருக்கு, நிலைத்து நிற்க பண்ணியிருக்கிறார். எதனால? அவர்கள் செய்த ஜெபம். அதே போலதான் இங்க வசனம் சொல்லுது, நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயமா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய புகழ்ச்சியை பெறுகிற அளவுக்கு அவங்க வாழணும். அதற்கு ஏற்றபடி நீங்க உருவாக்கணும். பிள்ளைகள் உங்களை விட நல்லா வளர்ந்துட்டாங்களா? பரவாயில்ல, அவர்களுக்காய் நீங்க தொடர்ந்து ஜெபிங்க, அவர்களுக்காய் தொடர்ந்து ஒப்பு கொடுங்க, அவர்களுக்காய் தொடர்ந்து ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை உங்களுக்கு முன்பாக தேவனுடைய புகழ்ச்சியை பெறுகிற அளவு கர்த்தர் மாற்றுவார். தேவன் தம்முடைய புகழ்ச்சியை பெறுகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை மாற்றுவார். இதை சொல்லும் பொழுது ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் படிக்கிற காலத்துல பைபிள் காலேஜ் என்று நினைக்கிறேன். அந்த படிக்கிற காலத்துல எங்க கூட ஒரு நண்பர் படிச்சாப்ல, ஒரு வாலிப பையன் படிச்சாப்ல. அவருக்கு ஒரு பொண்ணின் மீது விருப்பம். ஆனா அந்த பொண்ணு, அந்த ஸ்திரீயானவள் அந்த குடும்பத்துக்கும் செட் ஆகாது. இன்னொன்னு, ஊழியத்தும் என்னன்னு தெரியாது, ஆவிக்குரிய ஜீவியனால என்னன்னு தெரியாது. அது வித்தியாசமான வளர்ப்புல வந்தது. அவர்கள் கிறிஸ்தவர் இல்லை என்று நினைக்கிறேன். இவங்கிட்ட, இந்த பையன்ட்ட அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க, அம்மா சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அவன் இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. ஆனாலும் ஒரு எச்சரிப்பு கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனாலும் இந்த பையன் அந்த பொண்ணுடைய இருக்கிற நேசத்தை அவன் தொடர்ந்து அப்படியே இருந்திருக்கிறான். ஆனா கடைசி அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் இந்த பையனே என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்னா, என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னா, நான் எங்க அம்மாவோட பைபிளை திறந்து பார்க்கும்போது அதுல அந்த பொண்ணோட பேரு, அந்த பைபிள்ல ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு பொண்ணோட, நான் நேசிக்கிற பொண்ணோட பேரை எழுதி, ஆண்டவரே இது உங்களுடைய சித்தம் இல்லை என்றால் இது எடுத்து போடுங்க, என் சந்ததிக்கு, என் குடும்பத்திற்கு, ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்திரீயை கொண்டு வாங்க, உங்களுடைய சித்தத்தின்படி கொண்டு வாங்கன்னு சொல்லி வசனத்தை போட்டு எழுதி வச்சிருக்கிறான். எதுக்காகனா, ஒவ்வொரு நாளும் பைபிளை திறக்கும் போது அவங்க அதை வச்சு ஜெபிப்பாங்க. கடைசியா என்ன நடந்துச்சு? இவன் பயந்துட்டேன்னு சொன்ன, எங்க அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா நடக்கணும். அதே மாதிரி இவன் நேசிச்சுக்கிட்டே இருந்தான், நான் விடவே மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். கடைசியில அதை விட்டுட்டு கர்த்தர் அந்த காரியத்தை, அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் அவர்களே ஆட்டோமேட்டிக்கா மியூச்சுவலா பிரிஞ்சுட்டு கர்த்தர் ஒரு புதிய ஸ்திரியை கொண்டு வந்தார். அந்த சந்ததி இன்றைக்கும் ஊழியம் செய்கிற சந்ததியா இருக்கு. எதற்காக இதை சொல்லுகிறேன்? நம்முடைய
ஸ்திரப்படுத்துதல் நம்முடைய நடத்தை தான் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். அவர்களை விருத்த சேதனம் உள்ள இருதயமா மாற்றும். அவர்களை கர்த்தருடைய சாட்சி பெறுகிறவர்களாய் மாற்றும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்காய் தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அவர்களுக்காய் முழங்கால் படியர்களாய் இருக்கணும். நம்முடைய கண்களுக்கு முன்பாக இது நடக்கிற மாதிரி தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, உன் வீடு ஆனது, உன் ராஜ்யமானது உன் கண்களுக்கு முன்பாய் ஸ்திரப்பட்டு இருக்கும். அவர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் தலைமுறைக்கு அந்த கிரீடத்தை கொடுப்பார். அவர்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவார். அவர்களை விருத்த சேதம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுவார். அதற்கு நம்மளை கர்த்தருக்கு முன்பாய் சிறப்படுத்துவோமாக. தேவ அன்பிலே நாம் நிலைச்சு நிற்போமாக. வார்த்தையிலே நிலைச்சு நிற்போமாக. கிருபையாகிய ஆவி நடத்துதல் நிலைச்சு நிற்போமாக. நிச்சயமாகவே நம்முடைய கிருபை நம்முடைய குடும்பம் சிறப்பட்டு இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், சமாதானம், நன்மைகள் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சந்ததிக்கும் தலைமுறைக்கும் பரவுகிறதாயிருக்கும். அப்ப இப்ப கர்த்தர் சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் நீர் மாற்றுவீராக. நான் உம்மிடத்துல இருக்கிற அன்புல நான் ஒழுங்காய் மாறணும். நான் உம்மிடத்துல இருக்கிற உம்முடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவனாய் நான் இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவனாய் இருக்கணும். என் பிள்ளைகளை விருத்த சேதனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். அவர்கள் புகழ்ச்சி பெற்றவர்களா மாறணும்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் கிரீடங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவார். அந்த வசனத்தை மீண்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். புஸ்தகம் 24வது வசனம் சொல்லுகிறது, அது ஒரு எச்சரிப்பின் கர்த்தர் வார்த்தையாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலைத்து நிற்குமோ? கிரீடம் தலைமுறை தோறும் நிலைத்து நிற்குமோ? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தயை உங்க சந்ததிக்கு வருமா என்று கர்த்தர் கேட்கிறார். உங்களிடத்தில் அதை ஒரு கேள்வி வைக்கிறார். இப்ப கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. தலைமுறை தலைமுறை தோறும் எனக்கு நன்றியோடு Stotram, 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 hallelujah, hallelujah, stotram, 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 vienore, stotarico, 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 விருத்த சேதனம் பண்ணாத சந்ததி அவர்கள் என் உடலை நிலைச்சு நிக்க மாட்டாங்க. உட்பட்ட உங்க பிள்ளைகள் விருத்தம் பண்ணப்படணும். நம்முடைய நீங்க தான் அவங்க இருதயத்தை சிறப்படுத்தணும். நீங்க தான் அவர்கள் இருதயத்தை விருத்த சேதனம் உள்ள இருதயம் அப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் நீடிய உடன்படிக்கையுடைய அந்த ஒரு பிள்ளைகளுடைய இருதயம் விருத்த சேதனம் உள்ள இருதயமாய் மாறுவதா, கர்த்தருக்கு பிரியமான உடன்
மாறுவதாக. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளாக உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வர எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எனக்கு கொடுத்த உடன்படிக்கை அவர்களுக்கு வரட்டும் ஒப்புக்கொட்டங்க. கர்த்தர் இப்பொழுது அதன் நித்திய உடன்படிக்கை இப்போ சதிரமாண்டவரே எங்களை கொடுத்த நிச்சய உடன்படிக்கைகளை பிள்ளைகளுக்கு கட்டளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் கட்டாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்து சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்படலாம் ஆண்டவரே. நித்திய தலைமுறை தோறும் கட்டாவே நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் அவர்களை என் கரத்துல ஒப்புக்கொண்டேன், உன் உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டேன். அவர்களை அன்பின் பரலோக பிதாவே, கிருபையும் தயவும் எங்களோடு கொடுந்து நன்றி செலுத்து. தலைமுறை எச்சரித்ததற்காய் சோதரம். நாங்கள் உணர்ந்தால் தீர்ப்புரி எங்கள் சந்ததிக்கு அந்த கிரீடம் கடந்து போகிறவர்கள் கர்த்தர் மாற்றுகிற கை சோதரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய், இரக்கத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், உடைய வார்த்தையை புறக்கணிக்காமல், ஆவியை புறக்கணிக்காமல், கர்த்தருடைய கிருபையிலே நிலைத்திருக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. அது நிமித்தமாய் உடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அந்த இரக்கம் கடந்து போக, அந்த விலகாத கிருபையுடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நீ பிதாவாய் இருப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய சந்ததிக்காய் நான் செபிக்கிறேன். அவர்கள் தலைமுறைக்காய் செபிக்கிறேன். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி இருந்தால், அவர்கள் நடக்கை கர்த்தருக்கு பிரியாமல் இருந்தால், அல்லது கர்த்தருடைய ஆவி நடத்துதலை விலகி இருந்தால், இப்பொழுதே கர்த்தர் அவர்களை திரும்ப கொண்டு வருவாராக. நீ சொன்ன வார்த்தையின்படி உன் வீட்டு உனக்கு முன்பாய் சிறப்பட்டிருக்கும். அதே போல் இவர்கள் பிள்ளைகள், இவர்கள் சந்ததிகள் சிறப்பட்டு இருப்பதாக. இவர்கள் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுக்கு நித்திய உடன்படிக்கையும் வாக்குத்தத்தமாய் மாறிடல் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாட்களிலே ஆண்டவரே, இவர்கள் பிள்ளைகளை குறித்து நல்ல சாட்சி கேட்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் சந்ததி தேவனுக்குள் நிலைத்து நிற்கிற சந்ததியாய், எங்கள் தலைமுறை கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்கிற தலைமுறையாய் கர்த்தர் நீர் மாற்றுகிறார். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.